கதிராமங்கலத்தில் ஓஎன்ஜிசிக்கு எதிராக போராடும் மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து வைகோ, பழ நெடுமாறன், முத்தரசன் உள்ளிட்டோர் பேரணியாக சென்றனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே கதிராமங்கலம் கிராமத்தில் ஆழ்துளை கிணறுகளை அமைத்து ஓஎன்ஜிசி நிறுவனம் கச்சா எண்ணெய் எடுத்து வருகிறது. எண்ணெய் குழாயில் கடந்த 30ஆம் தேதி உடைப்பு ஏற்பட்டு எண்ணெய் வெளியேறியதை தொடர்ந்து அங்கு வன்முறை ஏற்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்ட பேராசிரியர் ஜெயராமன் உட்பட 10 பேர் ஜாமீனில் வெளிவர முடியாத வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். அவர்களை விடுவிக்க கோரியும் காவல்துறை மற்றும் ஓஎன்ஜிசி நிறுவனம் வெளியேற கோரியும் கதிராமங்கலம் கிராம மக்கள் 11வது நாளாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், தமிழர் தேசிய தலைவர் பழ நெடுமாறன் மற்றும் ஜவாஹிருல்லா, வேல்முருகன் ஆகியோர் சிவராமபுரம் கிராமத்தில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் பேரணியாக சென்று கதிராமங்கலம் கிராம மக்களை சந்தித்தனர். எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்கும் நிறுவனங்கள் தமிழகத்தை விட்டு வெளியேற வலியுறுத்தி சீர்காழி அருகே பூம்புகார் கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்தனர். கல்லூரி வாயில் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் ஓஎன்ஜிசி நிறுவனத்திற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். நாமக்கல் மாவட்டம் குமாரமங்கலத்தில் தனியார் கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கலைந்து செல்ல மாணவர்கள் மறுத்ததால் கல்லூரி நிர்வாகத்தினரும் காவல்துறையினரும் அவர்களை கட்டாயப்படுத்தி கல்லூரி பேருந்துகளில் ஏற்றி அனுப்பி வைத்தனர். இதனால் குமாரமங்கலத்தில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நாகை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே குத்தாலத்தில் வர்த்தகர்கள் சங்கத்தினர் கடைகளை அடைத்திருக்கிறார்கள். 500க்கும் மேற்பட்ட கடைகள் மூடப்பட்டுள்ளதால் குத்தாலம் நகர வீதிகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன.